அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. என் ஞானம் கல்வி செல்வம் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்றெண்ணுகிறேன். என் ஞானம் கல்வி செல்வம் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்றெண்ணுகிறேன். என் நீதி நியாயங்கள் அழுக்கான கந்தல் என்றே உணர்ந்தேன் என் இயேசுவே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. அழைத்தவரே உம்மில் பிழைத்திடவே அவனியில் உமக்காய் உழைத்திடவே. அழைத்தவரே உம்மில் பிழைத்திடவே அவனியில் உமக்காய் உழைத்திடவே. அர்ப்பணிக்கின்றேன் என்னை இன்றே ஏற்றுக்கொள்ளும் என் இயேசுவே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவராகிய இயேசு உங்களை 9 மாத காலமாய் வழிநடத்தின தயவுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த 10வது மாதத்தின் முதல் நாளிலே இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பது எனக்கு பேரானந்தமாய் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு நம்மை இம்மட்டுமாய் கைவிடாமல் நடத்தின தேவன் இனியும் நம்மை ஆசீர்வதித்து இந்த மாதம் நமக்கு அவர்தாமே நம்மை கரம் பிடித்து வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். நாம் சந்தோஷமாய் வரும் நாட்களிலே கர்த்தருடைய திரு சமூகத்திலே காத்திருப்போம். அவர்தாமே நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. இந்த காலை நேரத்திலே இந்த மாதத்திற்கென்று ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதான ஒரு வாக்குத்தத்த வசனம் ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நம்பிக்கையிலே சந்தோஷமாய் இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாய் இருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். Rejoice in hope, be patient in tribulations, be constant in prayer. ஆம் பிரியமானவர்களே, ஒரு அருமையான வாக்குத்தத்த வசனத்தை இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். Rejoice in hope, patience in tribulations, and be constant in prayer. 3 பிரிவுகளாய் இந்த வசனத்தை நாம் பிரித்து பார்க்க முடியும். முதலாவது rejoice in hope, கர்த்தருக்குள் நாம் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்க வேண்டும்.
நம்முடைய நம்பிக்கை யார் மீது இருக்கிறது? என்னை ஆசீர்வதித்து என்னை உருவாக்கின என்னை ரட்சித்த என் தேவாதி தேவன் பெயரிலே என்னுடைய நம்பிக்கையை நான் வைத்திருக்கிறேன். I always live in hope. So therefore the views of this world are totally different. இந்த உலகத்திற்குரியதான காரியங்கள் ஒன்றும் எனக்கு சொந்தமில்லாததாய் இருக்கிறது. ஆனால் மேன்மையானதாய் ஆண்டவர் பரலோகத்திலே நமக்கு வைத்திருக்கிறதான நம்பிக்கை, அதிலே நாம் உறுதியாய் நிற்போமேயானால் நிச்சயமாகவே சந்தோஷமாய் என்றென்றைக்கும் அவரோடு கூட சேர்ந்து நாம் ஜீவிக்க முடியும். இந்த காலகட்டத்திலே கர்த்தருடைய கிருபையும் அவருடைய தயவும் அவருடைய இரக்கமும் நமக்கு இல்லாவிட்டால் எல்லா சோதனைகளும் நாம் மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும். ஆயினும் கர்த்தருடைய வசனம் நமக்கு சொல்லுகிறது, நீங்கள் திடமனதாக இருங்கள், என் பெயரிலே நம்பிக்கையாக இருங்கள், நான் உங்களோடு கூட இருந்து எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணி தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் அல்லவா? 9 மாதமாய் ஆண்டவர் வழி நடத்தின ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் திரும்பி பார்ப்பீர்களானால் ஆச்சரியமான வழிகளிலே கர்த்தர் நம்மை நடத்தியிருக்கிறார். இந்த 10வது மாதம் நம்பிக்கையை உங்கள் வாழ்க்கையிலே மீண்டுமாய் பிறக்க செய்கிறார். இன்றைக்கே நீங்கள் விசுவாசிப்பீர்களா? என் தேவன் மீது நான் முழுமையாய் நம்பிக்கையாய் இருக்கும் பொழுது நான் சந்தோஷம் அடைவேன். என் வாழ்க்கையிலே எல்லா கண்ணீரையும் என் தேவாதி தேவன் எனக்காக துடைப்பார். என்னுடைய பாரத்தை அவர் சுமக்கிறவராய் இருக்கிறார். நான் சுமக்க தேவையில்லை. என் போராட்டங்கள், என் நிந்தனைகள், என் வேதனைகள் அனைத்தையும் என் தேவன் எனக்காக அவர் சிலுவையிலே சுமந்த தேவனாய் இருக்கிறார். என்னை சந்தோஷமாய் இம்மட்டுமாய் நடத்தின தேவன் இனியும் எல்லா தேவைகளையும் அவர் சந்திக்க போதுமானவராய் இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, எப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள் நம்பிக்கையாய் சந்தோஷமாய் இருங்கள். சங்கீதக்காரன் 130ஆம் சங்கீதம் 5வது வசனத்தில் விவாதமாய் சொல்லுகிறான், கர்த்தருக்கு காத்திருக்கிறோம், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையிலே நான் நம்பி இருக்கிறேன். கர்த்தர் கொடுக்கிறதான ஒவ்வொரு வாக்குதத்தமும், அவர் சொல்லுகிறதான ஒவ்வொரு காரியமும் என் வாழ்க்கையிலே அது நிறைவேறும் மட்டுமாய் கர்த்தர் என் பேரிலே ஆலோசனை கொடுத்து என் மீது அக்கறை உள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த மாதம் அவருடைய கரத்தில் நீங்கள் ஒப்பு கொடுங்கள். நிச்சயமாகவே தேவன் உங்களை பெரிய காரியங்களை செய்ய அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். காரியங்கள் அவராலே வரும். நிச்சயமாகவே வெற்றியும் அவர் உங்களுக்கு கொடுத்து உங்களை மகிழ்விப்பாராக. 2வதாக, பேஷன்ஸ் இன் ட்ரபிலேஷன்ஸ். என்னுடைய சோதனை நாட்களிலே நான் பொறுமையாய் இருக்க வேண்டும். பொறுமை என்பது நாம் ஒவ்வொருவருக்கும் இந்த காலத்திலே அவசியமானதாக இருக்கிறது. பி பேஷண்ட் இன் எவ்ரிதிங். நான் எதை செய்தாலும் அதை பொறுமையோடு கூட கர்த்தர் சமூகத்திலே காத்திருப்பேன். வெற்றி அவரிடத்திலிருந்து எனக்கு சுதந்திரமாய் கர்த்தர் மாற்றி தருவார். அது நிரந்தரமாய் உங்கள் வாழ்க்கையிலே தங்கும். அவசரமாய் செய்கிறதான ஒவ்வொரு காரியமும் ஒருவேளை தற்காலிகமாய் அது மறைந்து போகும், தற்காலிக சந்தோஷத்தை கொடுக்கக்கூடும். ஆனால் என் தேவனிடத்திலிருந்து நிரந்தரமாய் வரும் ஒவ்வொரு ஆசீர்வாதமும் என் பொறுமை நிமித்தமாய் அவர் சமூகத்திலே நான் காத்திருந்து நான் பெற்றுக்கொள்ளப் போகிறேன். இம்மாதம் அதை நாம் செய்வோம். நிச்சயமாகவே பொறுமையோடு கூட காத்திருக்கிறவர்களுக்கு ஒரு பெரிய அதிசயத்தையும் அற்புதத்தையும் கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். அதை நாம் பெற்றுக்கொள்ள ஆயத்தமாய் இருக்க வேண்டும். எல்லா காரியத்தையும் பொறுமையோடு கூட நாம் அதை கடைபிடிப்போமையானால் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் மேன்மையை அடைவது அது எப்பொழுதுமே அது உங்களுக்கு நிரந்தரமாய் தங்கி இருக்கும். நம்பிக்கையாய் கர்த்தர் மீது இருக்கும் பொழுது, பொறுமையோடு கூட நாம் காரியங்களை பெற்றுக்கொள்வதற்கு காத்திருக்கும் பொழுது என்னுடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. நான் விசுவாசத்தில் இன்னும் வேரூன்றி என் கர்த்தருக்காய் நான் காத்திருப்பேன். அவரிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொள்ளும் ஒவ்வொரு பொக்கிஷமும் என் வாழ்க்கையிலே அது உறுதியாய் நிரந்தரமாய் தங்கியிருக்கும். கர்த்தர் ஒருபொழுதும் என்னை வெட்கப்பட விடுவதே இல்லை. ஆம் பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் மீது நம்பிக்கையுள்ள மனுஷன் பாக்கியவான். அவர் மீது எப்பொழுதும் சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை நிச்சயமாகவே உயர்த்தி காட்டுகிறதா இருக்கும். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார். மனம் சோர்ந்து போகாதீர்கள். ஒருவேளை கடந்த மாதத்திலே தடைப்பட்டதான காரியங்கள் இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களுக்காக வழிவாசல்களை திறந்து கொடுப்பார். நீங்கள் எதிர்பாராத நன்மைகளை இந்த மாதத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் காத்திருப்பது அவசியம். So be patient in God and you will receive, you will reap the fruit that God is going to give you the abundance of blessings in this month of October. 3வதாக, கான்ஸ்டன்ட் இன் ப்ரேயர். நாம் எப்பொழுதுமே ஜெபத்திலே நிலைத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த கடைசி காலத்திலே நமக்கு
முக்கியமான தேவை நம் ஒவ்வொருவருக்கும் ஒருவர் ஜெபத்தினாலே தாங்குவதுதான். ஆண்டவர் நமக்கு ஆறுதல் கொடுக்கிறது ஜெபத்தின் நிமித்தமாய். என் ஜெபத்தினாலே நான் எல்லாவற்றையும் ஜெயிப்பேன், என் ஜெபத்தினாலே எனக்கு வெற்றி உண்டாகும். இந்த நம்பிக்கையோடு கூட நாம் இருப்போமே ஆனால் நிச்சயமாகவே தொடர்ந்து கர்த்தருடைய சமூகத்திலே முழங்கால் படியிட்டு நாம் கேட்கின்றதான ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவன் நமக்காக வழிவாசல்களை திறந்து கொடுப்பார். இந்த மாதத்திலே கர்த்தர் அதை உங்களுக்கு கொடுக்க ஆவலாக இருக்கிறார். நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள ஆயத்தமா? எப்பொழுதுமே ஜெபத்தை விட்டு விடாதீர்கள். ஜெபத்தில் இன்னும் நீங்கள் வேரூன்றி நில்லுங்கள். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தி உங்களை உயர்த்த அவர் ஆவலாய் காத்து கொண்டிருக்கிறார். இந்த நாளிலிருந்து ஒரு தீர்மானத்தை நாம் எடுப்போம். ஆண்டவரே, எந்த காரியமானாலும் சரி, முதலாவது என்னுடைய ஜெபத்திலே நான் நிலைத்து நிற்பேன். என்னுடைய ஜெப வாழ்க்கையை நான் உறுதிப்படுத்துவேன். நான் எப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய திருவசனத்தினாலே வளர வேண்டும். என் வாழ்க்கையை நீர் பிரகாசிப்பிக்க வேண்டும். இந்த உலகத்திலே எல்லா காரியத்திலும் நான் ஜெயிக்க வேண்டும் என்றால் நிச்சயமாகவே உம்முடைய ஒத்தாசையும் உம்முடைய உதவியும் உம்முடைய கிருபையும் எனக்கு போதுமானதாக இருக்கும். அதை நாம் பெற்றுக்கொள்வோம். அதை எப்பொழுது பெற்றுக்கொள்ள முடியும்? நாம் ஜெபத்திலே கர்த்தரோடு கூட சேர்ந்து கண்ணீரோடு கூட நாம் எதை கேட்கிறோமோ நிச்சயமாகவே தேவன் நம் வாழ்க்கையிலே அதை நிறைவேற்றி கொடுக்க அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். எரேமியா 33:3 ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதான ஒரு வாக்குத்தத்த வசனம், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். எனக்கு அன்பானவர்களே, இதுதான் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறதான ஒரு உறுதியான வாக்குத்தத்தம். என்னை நோக்கி நீ கூப்பிடு, உனக்கு நான் அறியாததும் உனக்கு அறிந்து கொள்ளாத பெரிய காரியங்களை நான் செய்வேன். ஆண்டவர் நிச்சயமாகவே இந்த மாதத்திலே ஒரு அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையிலே செய்ய போகிறார். நீங்கள் எதிர்பாரா நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். வரும் நாட்களிலே காத்திருங்கள், ஜெபத்திலே நிலைத்திருங்கள். குடும்பத்தோடு கூட சேர்ந்து எடுக்கிறதான ஒவ்வொரு தீர்மானங்களும் கர்த்தருடைய சமூகத்தில் அதை ஒப்புவீங்கள். நிச்சயமாகவே அது அங்கீகரிக்கப்படும், அது ஏற்றுக்கொள்ளப்படும். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மேன்மையான காரியங்களை செய்வார். நீங்கள் செழிப்பானதை உண்பீர்கள். நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே எப்பொழுதுமே கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சியாய் நீங்கள் இருக்க போகிறீர்கள். இந்த மாதம் முழுவதுமாய் கர்த்தர் உங்களை அற்புதமான வழிகளிலே நடத்தப் போகிறார், அதில் சந்தேகமில்லை. எனக்கு அன்பானவர்களே, இந்த காலை நேரத்தில் இந்த அருமையான வாக்குத்தத்தத்தை மீண்டுமாய் நாம் நினைவு கூறுவோம். கிறிஸ்துவின் பேரிலே நம்பிக்கையாய் இருக்க வேண்டும். நாம் எப்பொழுதுமே நம்முடைய எல்லா சோதனைகளிலும் கர்த்தரை நம்பிக்கையாய் இருக்க வேண்டும். ஜெபத்திலே நிலைத்து நிற்க வேண்டும். அப்பொழுது நமக்கு சந்தோஷமான நாட்கள் நமக்கு முன்பதாக கர்த்தர் வைத்திருக்கிறார். நாம் ஆண்டவரை பின்பற்றுகிறோம், அவருடைய வழிகளில் நாம் பின்பற்றுகிறோம். நிச்சயமாகவே நமக்கு வெற்றி உண்டு. சோர்ந்து போகாதீர்கள். எல்லா தடைகளும் கர்த்தர் இந்த மாதத்திலே முறியடித்து உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுத்து இந்த மாதம் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். விடுதலையான நாட்கள் உங்களுக்கு முன்பதாக கர்த்தர் வைத்திருக்கிறார். பொல்லாங்கன் கையில் இருக்கிறதான எல்லா தடைகளும் இயேசு முறியடித்து உங்களுக்கு வெற்றி கொடுத்து ஆண்டவர் உங்களை அழகாய் உயர்த்தி ஆசீர்வதித்து வழிநடத்துவார். தொடர்ந்து கர்த்தருக்குள் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் காத்திருங்கள். பொறுமையோடு கூட காத்திருங்கள். கர்த்தருடைய மேன்மையை நீங்கள் நிச்சயமாகவே பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தர் தாமே இந்த வாக்குத்தத்த வசனத்தின் மூலியமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறதான அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த 10வது மாதத்தின் முதல் நாளிலே காலை நேரத்திலே கர்த்தாவை நாங்கள் நோக்கி கூப்பிடுகிறோம். நீர் கொடுத்த அருமையான வாக்குத்தத்த வசனத்திற்காக நன்றி. கர்த்தாவை, எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் எப்பொழுதும் உம்முடைய நம்பிக்கையிலே நிலைத்து நின்று கர்த்தாவை எல்லா சோதனை நாட்களிலும் சந்தோஷமாய் நாங்கள் உம்முடைய சமூகத்திலே காத்திருந்து அதிசயங்களை காண கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. என்னோடு கூட சேர்ந்து இந்த நாளிலே கர்த்தாவே அப்பா பங்கிட்டிருக்கிறதான ஒவ்வொரு குடும்பத்தையும் கரத்திலே நான் ஒப்பிடுகிறேன். ஒவ்வொருவரையும் பேர் பேராய் தனித்தனியாக நீர் ஆசீர்வதிப்பீராக. கையின் பிரயாசங்களை கணக்கில் வைத்து கர்த்தாவை இந்த மாதத்திலே ஆண்டவரே வெற்றியை காண கர்த்தர் உதவி செய்யும். நம்பிக்கையிலே வளர, விசுவாசத்திலே ஆண்டவரே வளர கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. சந்தோஷமான நாட்களை அவர்களுக்கு நீர் வைத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாள் முழுவதுமாய் இந்த மாதம் முழுவதுமாய் நீர் எங்களை கரம் பிடித்து நடத்தப் போவதற்காக நன்றி. தொடர்ந்து உம்முடைய கிருபை, உம்முடைய ஒத்தாசை, உம்முடைய தயவு எங்கள் குடும்பங்களை தாங்கட்டும், பலப்படுத்தட்டும், ஆசீர்வதியும், வழி நடத்தும். எல்லா துதிகான மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறேன். இந்த நன்மைகளை இயேசுவின் நிமித்தம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து
உங்கள் தேவைகளை அற்புதமான வழிகளிலே சந்திப்பார். நிச்சயமாகவே நீங்கள் சாட்சியாய் ஜீவிப்பீர்கள். May God bless you all.